வேற என்ன? அவ்வளவுதானே. இன்னும் நிறைய சந்தேகங்கள் எப்பயாச்சும் வரும். ஆமா, நான் உங்களை தொடர்பு போட்டு கேட்டுக்கிறேன். சரி சரி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க. அதிகமா இந்த இக்கு போடுறது, இச்சு போடுறது, இந்த அதுலதான் சந்தேகம் அது அதிகமா. காரணம் புத்தகங்களை வாசிக்கணும். இக்கு எங்க வருது, இத்து எங்க வருது அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது தானாகவே அது உள்ள வந்துடும். நம்ம உச்சரிக்கிறதுல அவ்வளவு, பேசுறதுல பாருறது. இப்ப பட்டுக்கோட்டை சொல்றீங்க, பட்டுக்கோட்டை தானாகவே அந்த இக்கு வந்துருது, எழுதும் போது தப்பு விட்டுரும். பட்டுக்கூட்டல் கோட்டை பட்டுக்கோட்டை, ஏன் பட்டுக்கோட்டை இங்கே எங்க வருது? அதுக்கு ஒரு விதி வச்சிருக்காங்க. இட்டுங்கிறது வள்ளின எழுத்து, வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் டூ. அப்ப பன்றோடர் குட்டிகள் வரும். அப்ப பன்றோடர் குட்டிகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து ஒற்றெழுத்து வரும். பட்டுக்கூட்டல் கோட்டை பட்டுக்கோட்டை, பட்டுக்கூட்டல் புழு பட்டுப்புழு. வாழ்த்துக்களுக்கு மட்டும் வாழ்த்துகள். வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் போட தேவையில்லை. வாழ்த்துகள். இந்த வீடியோ பாத்தீங்கயா? நானும் பார்த்தேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு சாதாரணமா வாழ்த்துகள். ஆனா அது சொல்றப்ப அது நல்லா இருக்குங்களா? வாழ்த்துக்கள்ங்கிறது சொன்னோம்னா அது எக்கி வலிந்து சொல்ற மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துகள். கல்வியே போட தேவையில்லை இருக்கு. வாழ்த்து சொன்னாலே போதுமானது. வாழ்த்து, திருமண வாழ்த்து, அவ்வளவுதான். திருமண வாழ்த்துகள் போட தேவையில்லை. பாராட்டுக்கள் போடுவீல? பாராட்டுகள், பாராட்டுகள், சீராட்டுகள், சீராட்டுக்கள் சொல்லுவீல? அப்ப கல்வி. சரி 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 சரியா. அப்ப வாழ்த்துகள், பாராட்டுகள், சீராட்டுகள், வாழ்த்துகள். ஒரு நிறைய இருக்கியா?